அதுவும் புதியது, இதுவும் புதியது. இன்னைக்கு தோன்றிய விஷயத்த எடுத்து நீங்க டிராவல், நீங்க எல்லாரும் அப்படிதான் வாழ்றீங்க. எது ஆயினும் பழையதுல இருந்து இப்படி ஓல்டுல இருந்து இப்ப வந்து வார்த்தை தான் வார்த்தை பழையதுல இருந்து புதியதுக்குள்ள நீங்க பயணப்படுறீங்கன்னா. ஆனா அப்படி பண்ணல, நம்ம எல்லாரும் பயணத்துல இருக்கோம். ஒவ்வொரு நொடியும் புதியது நோக்கி, ஒவ்வொரு நொடியும் பயணத்துல இருக்கோம். புதியதுன்னு நம்ம சொல்றது என்னன்னா, இந்த மாற்றத்தை புதியதுன்னு நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். மாற்றம் எல்லாத்துக்குள்ளே இருக்கும். அப்ப இங்க எல்லாமே புதியது. நம்ம அந்த மாற்றத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அந்த மாற்றத்துல இங்க இருக்கிறியா இங்க இருக்கிறதா வித்தியாசம். மாற்றத்துல இங்க இருக்கிறியா இங்க இருக்கிறியா, இங்க இருந்தா இது முன்னாடி, இது பின்னோக்கி. ஆனா எல்லாமே போகும், பேக்ல போவாது, எல்லாமே முன்னோக்கி தான் போகும். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இதுல கண்டினியூஸா நடந்துக்கணும். அப்ப நம்ம இதெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், சிந்திக்கணும். இப்ப நான் பேச எக்ஸ்பிளேஷனா புரிஞ்சுக்க கூட முடியாது. காரணம் என்னன்னா, நம்ம பிறர் வழியை நம்ம வழியா சிந்திக்கும் போது, அன்பை பத்தி நம்ம யோசிக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்த நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் நன்மை தீமைன்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன். நன்மை தீமை ஒண்ணு கிடையவே கிடையாது. இது யாராலும் ஏத்துக்க முடியுமா? ஒருவராலும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா எல்லாமே இருக்கு. இப்ப நான் நல்லா இருக்கிறேன், நான் போறேன் வரேன், நான் பேசுறேன் கேட்கறேன், நல்லா இருக்கு. ஒரு உடம்பு சரியில்லைன்னா அப்போ அது வந்து தீமை தானே, அது கஷ்டம் தானே. நீங்க தான் எல்லாம் பண்ணி உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அப்ப எவ்வளவு கஷ்டம். அங்கதான் விஷயம் இருக்குது. அப்புறம் ஒரு நிகழ்வு நடக்கும், ஒரு மாற்றம், அங்க ஒரு மாற்றம் வரும். ஆனா அங்க ஒரு நிகழ்வு நடந்துட்டே இருக்குது, எனி டைம் நடக்குது. நான் இத்தனை நாள் இது நடத்தினேன், அதுக்கப்புறம் அதுல இருந்து மாறி நான் வேற ஒன்னா மாறுறேன், அது இன்னொன்னு நடத்தின்னு போகுது. அவ்வளவுதானே தவிர்த்து இது எப்படி அது துன்பமா மாறும்? சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த யோசனை நம்ம கூட இல்ல. இந்த சிந்தனை மட்டும் வந்து நம்ம பயமாக்கி நம்ம ரிவர்ஸ்லயே நிக்கிறோம். ஆனா நீ ஃப்ரண்ட்ல தான் போக முடியாது, ரிவர்ஸ்ல போகவே முடியாது. ஆனா நம்ம சிந்தனை நம்ம ரிவர்ஸ்ல நிக்க வைக்குது. நீ என்ன நீ என்ன கதறி என்ன பண்ணாலும் மூவ் அவுட் ஆயிடுவேன், நிக்க முடியாது. அப்ப நீ கதறலாமா கதறக்கூடாது, மூவ் அவுட்டுக்கு இணையிலாமா, அந்த பயணத்தோட கலக்கலாமா, அப்ப அதோட ரிலாக்ஸா போலாமா, அப்ப நம்ம ரிலாக்ஸா போலாம், அந்த பயணத்தோட கலக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம சிந்திக்கணும். அந்த அந்த பக்குவமும் அந்த சிந்தனை எப்போ வரும்னா, நீங்க அன்பா இருக்கும் போது மட்டும்தான் தைரியம் வரும். அதாவது நம்ம அன்புனதான் தைரியம். அந்த தைரியத்துக்கு வந்து வேற லெவலுக்கு இருக்கணும் தைரியம். இந்த உலகில் தைரியம் அதுக்கு பத்தாது. அதுக்கு அன்புன்ற ஒன்றுக்குள்ள நீங்க ஆழ்ந்து போய் அந்த தைரியத்துல போனா தான் அதுக்குள்ள நீங்க டிராவல் பண்ணி போக முடியும். இல்லைன்னா உன்னால அந்த தைரியத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா அது வந்து எல்லாத்தையும் மிஞ்சி ஒரு தைரியம் வேணும். ஏன்னா எல்லாமே நீயா இருக்கிறன்றதை புரியணும். முன்னாடி நடக்க போறது என்னவா நடக்கிறது இப்ப நீ அறிஞ்சிருக்கணும். அப்போ என்ன ஆகுனா உங்க தைரியம் 100% இருக்கும், அப்படி இருக்கும். அப்பதான் நீ அந்த ஆஹா தெரியுமே அப்படின்னு தைரியமா போலாம். தெரியலன்னா என்னவோ ஏதோன்னு ஒரு டவுட்லயே அதான் பயம்தான் அதுக்கு பேரு. இந்த நிகழ்வு நடக்கும். அப்ப நம்ம எதை ஒண்ணுமே ஏற்றமாவும் தாழ்வாகவும் நன்மையாகவும் தீமையாகவும் நம்ம பார்க்க கூடாதுன்ற ஒரு பக்குவத்தை நீங்க உருவாக்கிக்கிறீங்கன்னா எனி டைமும் உனக்குள்ள சந்தோஷமும் ரொம்ப நிம்மதியும் சுகமும் இருக்கும் உங்ககிட்ட. ஏன்னா இங்க எதுவுமே தீமைக்கு நடக்க போறது இல்லை, எதுவுமே ஒண்ணு பின்னோக்கி கொண்டு போறது இல்லை. எதுவாயினும் மாற்றத்தை நோக்கி, ஏற்றத்தை நோக்கி, முடிவை நோக்கி, சுகத்தை நோக்கி தான் கொண்டு போகுது. அப்படி இருக்கும் போது நம்ம சொல்ற வார்த்தை மட்டும் ஏன் நம்மள பின்னோக்கி கொண்டு போகுது? அந்த வார்த்தையை நம்ம பின் தள்ளுறோம். எப்படின்னா ஒண்ணு பின்னையும் ஒண்ணு முன்னே இருக்கிற மாதிரி ஆயிடுது. ஆமா உண்மைங்க, பிரஷர். ஆமா, நம்ம ரெண்டுமே இப்படி இழுக்கிறோம். நம்ம இப்படி இருக்கும்போது என்னன்னா இதுவும் ஏக்கம் தான். இதுக்கு பேரு நம்ம இது பண்றோமா, இதுவும் ஏக்கம் தான். ஒண்ணு இப்படியும் நம்ம ஒரு புல் புஷ் மூமெண்ட்லயே அதை பண்ண வேண்டிய ஒரு சூழல் இது. இப்ப அப்படி பண்றதுனால தான் ஆயிடுச்சு, அது என்ன பண்ணுன்னு தெரியல. இதையே இருக்கிறான் வான்றானா இல்ல வர வேணான்றானான்னு தெரியல. இந்த ஒரு குழப்பம் டோட்டலாவே இருக்குது. இது இப்படியும் இருந்து இது இப்படியும் இருந்து ரெண்டு விஷயமாவும் இந்த நிகழ்வு. ஆனா ரெண்டு விஷயம் நடந்தாலும் மூவி மட்டும் போயிட்டே இருக்குது. ஆனா இது இப்படி பண்ணாம இது இப்படியே தானே இது போவோன்ற ஒரு எண்ணத்தை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால உணர முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாற்றம்லாம் இங்க வரப்போகுது. இதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகும். அப்ப போகும்போது நம்ம சிந்தனைகள் எந்த அளவுக்கு விரிவாக்கமாவோ இந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கிற தன்மை வந்துச்சுன்னா நம்ம இதை ஈஸியா இதை எதிர்கொள்ளலாம். அடுத்த மாற்றத்தை எப்படி நடக்கணும் நம்ம டிசைட் பண்ணலாம். அந்த டிசைட்ன்றது ரொம்ப அவசியமா இருக்குது. அப்ப நம்ம சிந்திக்கிறது எப்படி சிந்திக்கணும், நம்ம எப்படி பேசணும், எப்படி கேட்கணுன்றத நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். எதையுமே கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டேன். அந்த கம்பேரிசன் என்ன ஆகும்? நீ கம்பேர் பண்ணல என்ன ஆக ஒன்னும் ஆக போறது. இப்ப நீ எந்த ஒரு பொருளா இருக்கு எதாவது கம்பேர் பண்ணி பார்த்து எதனா அதுல ஆச்சுன்னா ஒண்ணும் கிடையாது. உனக்கு நல்லது உனக்கு கெட்டதுன்னு உனக்கு குப்பை உனக்கு சூப்பர் எல்லாமே சொல்லிட்டேன். அதை தூக்கி நீ எங்கேயோ போட்டுருப்பாரு, மேல முடிஞ்சு போச்சு. அதோட அதுகிட்ட நீ போகக்கூடாது. நீ இந்த செயல் இந்த சிந்தனைக்குள்ள போயிட்டேன்னா ஓகே, நீ அது குப்பை, அது சரியில்லை, அது அழுக்கு, அது இதோட வேஸ்ட் அப்படின்னு நீ சிந்திக்கிறதுனால உனக்கு ஒன்றும் வரப்போறது இல்லை. அப்படி என்னன்னா நீ சிந்திக்கிற, யோசிக்கிற, நீ என்னத்தை யோசிக்கிற? உனக்கு ஆப்போசிட்டான ரியாக்ஷன் நீயே யோசிக்கிற, உனக்கான டிசைட் நீயே பண்ணிக்கிற. நீ அதுக்கிட்ட போகவே கூடாது. அது அப்படியே அப்படி வந்து நாள் தான்
உண்மைங்க. இங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பழையது ஓல்டு இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லி அது ஒரு கான்செப்ட் இது இருக்குதா. ஆமா. ஓல்டு தான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கு, அதாங்க வலிமை, அதாங்க எல்லாமே, அது எல்லாமே இங்க ஒண்ணுமே இல்லைன்ற ஒரு வாசகம் இருக்கு. இப்ப இந்த வாசகம் கூட தப்பான தப்பு தான். நீ அதை வலிமைன்னு சொல்லுவ, இதை வலிமைன்னு சொல்லு புதுசா வந்து. ஆக ரெண்டு விஷயம் நடக்குங்க. இத பாதி பேரு இதை வலிமை அது சரியில்லைன்னு சொல்லுவான், பாதி பேர் அதை பெஸ்ட் இதை பெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவான். ஆக மொத்தம் இப்படிதான் நடக்கும். பழைய மாதிரி சூப்பரா இருக்குங்க, பழைய ஸ்நாக்ஸ் பெஸ்ட்டுங்க இப்ப அப்படின்னு சொல்றாங்க, கேட்டுருக்கீங்களா? இப்ப எல்லாரும் நம்ம குழந்தையா தான் நல்லா இருக்குங்க சொல்லிருக்காங்க ஒரே வார்த்தையா. ஏன்டா அதே குழந்தையா இருந்தா உனக்கு நல்லா இருக்கான், உங்க அம்மா அப்பாக்க துன்பத்தோட இருப்பாங்க. அதுதான் சொல்றேன். இப்போ எல்லாம் சார்ப்பா வளர்த்து நான் தொலை இதுதான் இருக்கும்போது தாம்பரா தொலை எல்லாரும் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு தான் தெரியாது, உனக்குதான் தெரியும். இப்ப இந்த சிந்தனை என்ன ஒரு சரியா இருக்குதா? அப்ப நம்ம ஏன் அதை சிந்திக்கிறோம், அதே நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அது நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது. அது நல்லா இருந்த நாள் அதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீ அதை யோசிச்சு இது இந்த இருக்கிற நாள் நான் சின்ன பையன் நல்லா இருக்குன்னு நினைச்சதா என்ன பிரயோஜனம்? அப்படியே அதை சிந்திக்கிற அந்த யோசனை என்ன பண்ணுச்சு, உனக்கு எந்த விதத்துலயும் அந்த யோசனை உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கவே கொடுக்காது. உன்ன அந்த நேரத்தை அது வீண் பண்ணிடுவீங்க. புரோஜனம் இல்லாம நேரத்தை நீ புரோஜனம் இல்லாம போனா கூட பரவாயில்ல, அது வேற ஒரு நேரத்தையும் சேர்த்து எடுத்துருவாரு. இப்ப நீ சிந்திக்கிறனாச்சு அந்த நேரம் அப்படியே நல்லா சூப்பர் அப்படின்னு ஒரு நேரம் போகும். அந்த சிந்திச்சா திருப்பி ஏன்னா அது மேல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஒரு 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 5 நிமிஷம் சிந்திச்ச வேண்டிய அத்தனை 10 நிமிஷம் சிந்திப்பேன், உனக்கே தெரியாது. முற்றிலும் அப்போ உன் புதுமையை உன்னோட மாற்றத்தை நீ மிஸ் பண்ணிட்டு அது போக்குல நீ பாட்டு போற மாதிரி இருக்கும். கட்டாயம். அப்ப அந்த நிகழ்வு நடக்குதுன்னா அது காரணம் நம்ம தான். இப்ப நம்ம அது பழசை பத்தி நீ சிந்திச்சது வந்த விளைவுதான். நீ எந்த ஒண்ணு குறையாவும் சொல்லாத, அதை பத்தி சிந்திக்கவும் சிந்திக்காது. இருக்கிற வரையும் பயன்படுத்து, உனக்கு பயன் அப்படியே அது மாறாது. ஆனா அது பெஸ்டா பெஸ்ட் இல்லையான்னு கேட்டா ஒரே விஷயம் சொல்லி, இங்க எல்லாமே பெஸ்ட் தான், எல்லாமே குட் தான், எல்லாமே நியூ தான், இதை மட்டும் சொல்லுங்க, தப்பே கிடையாது. அங்க போய் அது பெஸ்ட் இல்லை, அது ஓல்டு, அது வேலைக்கு அந்த வார்த்தைக்குள்ள நீங்க யாரும் போகணும்னு அவசியம் இல்லை. அப்படி சொல்லி உன்னை நம்ம காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ வேண்டாம். கட்டாயம். இது உண்மை காயம் தான், கஷ்டம் தான். அது யாருக்கு காயம் யாருக்கு கஷ்டம் எல்லாம் ஒண்ணுதான். ஆமா. வேற யாருக்கும் இல்ல. அப்ப நம்ம அதை பண்ணலாமா பண்ணக்கூடாது. ஏன்னா நான் இப்ப இந்த முதல்ல இதெல்லாம் எனக்கு தெரியாது, நானும் நார்மலா இருக்கு. ஆனா இப்ப இந்த அன்புக்குள்ள ரொம்ப ஆழ்ந்து இப்ப இதெல்லாம் புதுசா நான் சொல்றேன். இப்படி நம்ம சிந்திக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு 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 ரெஸ்ட் அடிச்சு போற ஒரு பொருள், உடஞ்சி போற ஒரு சேரு, அதை நான் பார்க்கும் போது அது என்னோட ரொம்ப ஒரு இப்ப நான் பேசும்போது எனக்குள்ள அது கலந்து உரையாடுற மாதிரி இருக்குது. எல்லாம் சொல்லிட்டு பாருங்க செம்மையா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு ஆடியன்ஸ் அப்ளாஸ் மாதிரி. ஆமா, இப்போ சாமியா சொல்லிட்டேன் என்னோட தன்மையை. நான் கூட நினைச்சோம்பா நான் துப்போ நான் அப்படி ஆயிட்டேனே அப்படின்னு எனக்கு எல்லாமே நினைக்குது. இப்ப நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்ம நினைக்கிறேன் நான் சரியா இல்லை, நல்லா சம்பாதிக்கல, நிறைய படிக்கல, எதுவுமே தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி நினைக்கிறதுனால ஆயிடுச்சுன்னா உங்க குரோத் வளர்ந்து குறையுது. நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாருமே பெஸ்ட், நீங்க எல்லாருமே சூப்பரு, நீங்க என்றும் புதுமையா இருப்பீங்க, நீங்க என்னமே உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதை நான் ஏன் சொல்றேன், இப்படி சொல்லும் போது ஆஹா நம்மளும் சிறப்பு அப்படின்ற என்ன உள்ள வந்து ஒரு பூஸ்டர் போடும். வரும்போது ஆட்டோமேட்டிக்கா முடியாத விஷயம் செய்யாத விஷயம் சோம்பேறி ஆகிட்டேன். சும்மா சுறுசுறுப்பு சர்க்குன்னு ஒரு உடம்புல வந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பேன். இப்ப நான் பேசும்போது எனக்கு அந்த பழைய பொருள் நான் ஒருதிருக்குள்ள அந்த பழைய நான் இரும்பெல்லாம் நான் வேலை செய்ய வேலை செஞ்சு வார்த்தை தட்டி ஒச்சி அதை கீழே கொட்டி இது வேஷம் எல்லாத்தையும் ஓர தள்ளி எல்லாம். ஆனா என்ன பண்ணாலும் அதுக்குள்ள ஒரு குட்னஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இஸ் வெரி குட், எல்லாமே நீங்க எல்லாருமே அப்படின்ற எண்ணம் வச்சு அப்ப நான் அதை உடைக்கும் போது அதே சொல்லுவோம், என்னை தாராளமா உடைக்கலாம். ஏன்னா நான் குட்டுன்னு எனக்கே தெரிஞ்சிச்சு இதை உடைச்சதுனால. இப்ப நான் உடைக்கிறேன், எவ்வளவு கூட தெரியுமா எவ்வளவு வலி. அப்ப அதுக்குள்ள அடப்பாங்க நானே தானே அது அப்ப ஒட்ட தாரம் பண்ணேன், ஒச்சல ஒன்னும் மாட்டேன். சும்மா இன்னும் தன்மாற்றம் அடைஞ்ச நோக்கி பெரிய மாற்றத்தை நோக்கி தான் எங்களை போக முடியும், தப்பி எப்படி போக போறது. அதுவும் நான் உனக்கு கொடுத்துட்டு அந்த அறிவு புரிய வச்சுட்டேன், அந்த அறிவு நான் சொல்லிட்டேன். ஒரு ஹியூமன் பீங்கா மட்டும் அதை எவ்வளவு ஏத்து கேட்க முடியாது. ஜட பொருள் எல்லாமே சும்மா சல்லு கேட்பாங்க ஃபுல்லா. ஏன்னா அவங்க மொத்தமே முழுக்க முழுக்க அவங்க அருள் ஏற்றுக்கிறாங்க, முழுக்க முழுக்க நம்மளுக்கு நன்மை பண்ணக்கூடிய சூழலே அவங்க அமைஞ்சிருக்கு. அப்ப அவங்களுக்குள்ள இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி விஷயத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல, நம்ம பண்ண வேற லெவல்ல தான் இருக்கும். இப்படி சிந்திக்கிறதுனால சூப்பரா இருக்கும். எல்லாமே எதுவுமே சொல்ல மாட்டேன் நானு, அது என்ன கீஞ்ச துணி, அந்த துணி எதுக்குமே உதவாத குப்பையில போட்டு அதுவே உதவும் இருக்கு. எப்போ உதவும் தெரியுமா? நான் இதெல்லாம் வந்து நேரஸ்டா இப்ப நான் இடத்துல நாய்க்கு பிஸ்கட் போடலாம் போறோம் இல்லையா, போகும்போது பாத்தீங்கன்னா உப்பெல்லாம் கொட்டிருக்கு எல்லாமே. அதுக்கு போகும்போது ஒரு சாணியோ இல்லை யாருப்போ மலத்துல மெரிச்சிட்ட உடனே அதை துடைக்கணும். நான் துடைக்கணும் எனக்கு என்ன தேடுவேன், நான் புது துணி தேடுவேனா இல்ல நல்ல துணி தேடுவேனா என்ன தேடுவேன், அந்த இடத்துல என்ன கிடைக்கும் சும்மா யோசிச்சு பாருங்களேன். குப்பையான ஒரு பழைய துணி கிடைக்கும். அப்பா வாய கழிச்சுதாப்பா தொச்சா சுத்தமா தோணிச்சா, அந்த இடத்துல எது பெஸ்ட்? அவள்தான். எல்லா இடத்துலயும் அவங்கவுங்க சூழலுக்கு அந்த இடத்துக்கு போனா அவங்க தான் பெஸ்ட்.
கட்டாயம். அந்த இடத்துல புது துணி இது தொலைச்சுனா நீ வேலை புதுசாக இதுல தொலைக்கிறது தேடி ரவுண்ட் ஆச்சு ஒரு இந்த நேரம் அந்த நேரத்துல நாங்க போக்கஸ் பண்ண ஒரு விஷயம். டேய் பாரு, ஏன்னா எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு மகிமை இருக்குது, ஒரு அழகு இருக்குது, அதுக்குள்ள ஒரு அறிவு இருக்குது, அதுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்குது, அதுக்குள்ள ஒரு பெரிய அனுபவம் இருக்குது. ஏன்னா எல்லாமே அதுவா இருக்குதுன்னா எல்லாத்துக்குள்ள இருக்கத்தானே செய்யும். அதை அப்படி பாக்குற பக்கம் வரணும். அது எப்போ வரும்? அன்பு வந்தா எல்லாமே வரும். நான் பிறர் வழியினேன். பிறருன்றது மனிதன் மட்டும் கிடையாது, எல்லாமே பிறரு. அந்த எல்லா பிறருமே நான் பிறரு பிறரு சொல்லி சொல்லி பிறருன்னு ஒண்ணு இல்லை எனக்கு ஸ்டார்ட் அப் ஆகி பிறரு ஒண்ணு கிடையாது கொள்ளிங்க. எல்லாமே நம்ம ஏன்னா நம்ம பிறரு என்ன பிறர் நோக்கி நான் பிறரை ஓரத்துல பிறருக்கு அவங்களோட வழியை செஞ்சீங்க, அவங்க பத்தி யோசி. இந்த கம்பேர் பண்ணு, அவங்க எவ்வளவு துன்பம் போற எவ்வளவு கஷ்டப்படுறான், நம்ம நல்லா இருக்கிறாங்க, அவனுக்கு என்ன கொடுத்தாங்க. அதை விட்டுட்டு அவனை விட நம்ம பெஸ்டாக அவன் நம்மளோட கீழே முதல்ல விட நம்ம அவனோட ஒரு படி மேல போட்டால அந்த சிந்தனை பண்ணக்கூடாது. இந்த கம்பேரிசன் உன்னை வளர்க்காது, உன்னை அறிவை கொடுக்காது, உனக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்காது, உன்னோட பெரிய குரோத்தை அதை தடை பண்ணிடும். நான் நல்லா இருக்கிறேன், அவன் வந்து சரணம், அவனுக்கு என்ன கொடுக்கலாம், எதனா பண்ணலாம், இந்த மாதிரி சிந்திச்சுப்பாரு. இதுவும் ஒரு கம்பேரிசன். இந்த கம்பேரிசன் இஸ் குட் ஆயிடும். ஏன்னா பேடு குட்ன்ற ஒரு வார்த்தை இல்லை, ஆனா நம்ம ஒரு நார்மலான வாழ்க்கைக்கு போகும்போது ஒரு வார்த்தை தேவைப்படுது, சொல்லு தேவைப்படுது. ஆனா நீங்க இந்த மாதிரி விஷயத்த நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இது பேடாவும் குட்டாவும் சிந்திக்க கூடாது. இந்த மாதிரி விஷயத்தை கம்பேர் பண்ணாங்க அப்படியே அது பேடுன்னு சொன்னா குட்டம் சொல்லி ஓரம் அதுக்கிட்ட போவாது. எப்படி நீ ஒரு பழைய பொருளை பழையதுன்னு சொல்லாத சொல்லணும், அதே போல இந்த மாதிரியான வார்த்தையில கூட யூஸ் பண்ண தேவையில்லை. உண்மைதானே? பேடா சிந்திக்காம நம்ம பசுந்தா சிந்திக்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பேடுன்ற ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அப்படின்னு ஒரு வார்த்தையே இல்லை. நான் ஏன் அது இல்லைன்னு நான் சொல்றேன்னா, அது இருக்குதுன்னு நீ சொன்னா அதுல இருந்தா ஒரு ஒலி அது வெளிப்படும். ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சேரு ரொம்ப சகதி இருக்குது, அதுல இருந்துதான் ஒரு செடியோ ஒரு மலரோ மலருதான் இல்லையா? ஆமா. ஏன் சேத்துல இருந்து மலர் மலருது தெரியுமா? செந்தாமரை எவ்வளவு சேருன்றது உங்களை பத்திர நாட்டம் அழுக்கு குப்பை. ஆனா அதுல இருந்து ஒரு பொருள் அது சுண்ணாம ஆகுதுங்க, சிறல வாசனை வருது, தேன் இருக்கும் அதுல அந்த மலர்ல. அதுதான் நம்மளும். நம்ம எல்லாருமே ஒரு கழிவுல இருந்து ஏற்பட்ட ஒரு மலர்கள் தான். அப்போ அந்த கழிவு என்பது என்ன? அதுதான் உன்னதமான மலர் அப்படின்றத நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். உண்மையா இல்லையா? இப்ப நம்ம கம்பேரிசன் நம்ம பண்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, யாரை கம்பேர் பண்ற, நீ எதெல்லாம் குப்பை சரியில்லைன்னு சொல்லி அது எல்லாமே உனக்குள்ள இருக்கிற பொருள். நீ அதை சரியில்லைன்னு சொல்லுவோம், நீ உன்னை சரியில்லை சொல்லுவோம், ரெண்டு ஒண்ணு. நீங்க தான் சொன்னீங்க எல்லாருக்கும் ஒரு மரம் இருக்கு. இப்ப நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு மரம் இருக்கு, கொய்யா மரம். இப்ப அந்த கொய்யா மரத்துல கூறுப்பட்ட கனி காய்க்குது, சரிங்களா? இப்ப அந்த கனியில எது பெஸ்ட்? ஒரு கொய்யா மரத்தை காட்டி கொய்யா மரத்தை எதுக்கு பெஸ்ட்னு கேட்டா சொல்லுங்களா? எல்லாமே பெஸ்ட் சொல்ல மாட்டோம். பழம் தான் பெஸ்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும். பழம் அந்த கொய்யா மரத்தை காட்டி பார்த்துட்டோம்னா அதுல ஒரு 4 பழம் ஓரளவுக்கு பழுத்துனா போதும். மொத்த பேருக்கு அந்த பழத்தை நோக்கி தான் போகும். வேற எதை நோக்கி சிந்தனா போவாது. உண்மைதானே? எல்லாத்துக்கும் கொய்யா பழத்து மேல தான் எண்ணம். இப்ப நம்ம கொய்யா பழத்தை சாப்பிட்டு எதுக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த மரத்துல அப்படின்னு கேட்டா பழம் நல்லா இருக்கும். எது பெஸ்ட்னு கேட்டா பழம் தான் பெஸ்ட். உண்மையா இல்லையா? இது நம்ம எல்லாரும் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? எல்லாரும் சொல்லுவோம். அந்த இலை பரவாயில்லைங்க, அந்த கிளைகளை அதெல்லாம் பரவாயில்லைங்க, வேறு நம்ம அதுக்கெல்லாம் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க முடியாது நம்மளால. ஏன்னா நம்ம அறிவு அந்த அளவு தான் இருக்கு. நம்ம ஏதாவது பார்த்து மேல தான் நம்ம கவனம் போகும். ஆனா அந்த பழத்துக்குள்ள என்ன இருக்கும்னா, இந்த மரத்தோட முழு ஃபார்ம் அந்த பழத்துக்குள்ள தான் இருக்கு. உண்மைதானே? அந்த பழத்துக்குள்ள இருக்கிற ஒரு சிறிய விதைக்குள்ள இந்த முழு ஃபார்ம் அதை அடக்கி வச்சிடணும். இந்த பழம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த மரமும் சேர்ந்து தான் அந்த பழம். இதுதான் முழுமையான இந்த இயற்கைக்கும் இந்த அண்ட சராசரத்துக்கும் நம்மளுக்குள்ள ஒரு முழுமையான பிழைப்பது. இதுதான் எப்படி ஒரு மரத்துல இந்த காய் காய்க்கும் போது அந்த காயில இருந்து ஒரு விதைக்குள்ள இந்த முழு மரமும் வெளிப்பட்டுச்சு. இப்படி நம்ம யாருமே அதை சிந்திச்சு பார்க்க மாட்டோம். இல்ல உண்மைதானே? இங்க நம்ம வந்து மரத்தை பெஸ்ட்னு சொல்லலாம், அந்த கட்டை கோசம், அந்த இலைய தேவைப்பட்ட இலை சூப்பர்னு சொல்லலாம், அந்த பார்த்தா பெஸ்ட் பார்த்த கோசம் மரமே இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா இதுல எல்லாத்தையும் பெஸ்டா பாக்குறது என்ன குறை வரப்போகுது? நம்மளுக்கு சிந்திக்கிறதுனாலயே யோசிக்கிறதுனாலே அது அன்பா தோறது என்ன வரப்போகுது? உனக்குள்ள ஒரு பெரிய அறிவு வரப்போகுது. ரெண்டாவது ஒருமை குணம் வரப்போகுது. அந்த இலைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம், அந்த கிளைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம், அந்த பழத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம், அந்த மரத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்தாதான் முழுமையான ஒருமையிலே ஒரு பொருளை நீ தொடர்ன்னு அர்த்தம். முழுமையான ஒருமையில அந்த பாத்திரை எடுக்கிறன்னு அர்த்தம். அப்ப நீ அந்த பாத்திர சாடும்போது அதோட ருசியும் அதோட சுவையும் அறிவை கொடுக்கும். வெறும் ஆரோக்கியத்தை கொடுக்காது, அந்த பழம் அறிவை கொடுக்கும். கொடுக்குமா கொடுக்காதா? 100% கொடுக்கும். இப்ப எப்படி அந்த மரத்துல இத்தனை விதமா இலைகள் இருக்குது, கிளைகள் இருக்குது, அதுல வேர் இருக்குது, அதுல பூ இருக்குது, அதுல பழம் இருக்குது, இது எல்லாமே சேர்ந்தது மரம். எதனா பிரிக்க முடியுமா? அதுல இருந்து பிரிக்க முடியாதுல்ல. ஆனா நம்ம எல்லாரும் பிரிவுதான் பார்க்கணும்.
உண்மையா இல்லையா? ஆமா. ஏதாயினும் இலை இலை அது எல்லாமே நம்ம பிரிச்சு பார்க்கறது. பிரிச்சு பார்க்கறது தப்பா ரைட்டானா உண்மையிலே பார்த்தா தப்புதான். இது எது வரைக்கும் எப்ப வரைக்கும் சரின்னா, நம்ம ஆரம்பத்துல தோன்றும் போது எனக்கு அறிவில்லா தன்மையிலப்போ அது சரி, என் அறிவு குலத்து வளர்றப்ப சரி, இது இலையாவும் இது கிளையாவும் இது வேறாகும். வேறுன்றது அந்த மரத்துக்கான ஒரு மெயினான ஒரு கூறுக்கான ஒரு சொல். அது வேறு, உண்மைதானே? ஆமா. அதுக்கு மேல இருக்கிறது பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு தண்டு இருக்குது. அதுல அதுக்கான அந்த தண்டுக்கான ஒரு ஒரு பொருளுக்கான ஒரு சொல். அது அவ்வளவுதான். அதுல இருந்து வர கிளைகள், அந்த கிளைகளுக்கான ஒரு வார்த்தைகள் அது பிரிஞ்சு அங்கங்க நீட்டிட்டா போதும், அதுக்கு பேர் கிளைகள் அர்த்தம். அதுல வர இலைகள் எல்லாமே இதுக்கு ஒரு பேர். உண்மையா? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க அதுக்குன்னு இலை தனியா களை தனியா இந்த இலை தனியாவும் வேறு தனியாவும் தண்டு தனியாவும் அந்த கிளைகள் தனியாவும் அதுல வர பூ தனியாவும் அதுல வர பழம் தனியாவும் பார்க்கணும். ஒரு மரத்தையும் ஒரு மனிதனையும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி கை கால். உண்மையிலேதான் நான் வந்து மரத்தை பத்தி பேசுறேன், இந்த அண்டத்தை பத்தி பேசுறேன், ஒரு மனிதனை பத்தி பேசுறேன். இப்ப நம்ம அப்படிதானே பாக்குறோம். ஆமா. யாராவது இந்த ஒரு மரத்தை பார்த்தா மொத்தம் சூப்பர் அப்படின்னு பார்த்து சொன்னா இல்ல, ஏன் நம்ம பார்க்க மாட்டோம்? இந்த வேரியேஷன் இருக்குது. இந்த வேரியேஷனால இது கிளை, இது இலை, இது மரம், இது பூ, இது அது அப்படி இத்தனை விதமா தெரியுது. இது இத்தனை விதமா தெரியுறத ஒரே மாதிரி நீ பாரு, உன் கண்ணுக்குள்ள நீ ட்ரை பண்ணி பாரு, அற்புதமா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பழத்துக்குள்ள இருந்து முளைச்சது இது எல்லாமே, இதுல இருந்து திருப்பி முளைச்சது பழம். இதுதான் இதுல நடக்கிற ஒரு ப்ராசஸான ஒரு நிகழ்வு. இதுல எங்கேயாவது ஏற்றத்தாழ்வு இருக்க முடியுமா? இல்ல. ஏதாவது உயர்வா ஏதாவது தாழ்வா இருக்க முடியுமா? முடியாது. உண்மையா இல்லையா? இதுல எது இல்லைனாலும் ஒண்ணு இருக்காத போயிடும். உண்மைதானே? கிளைகள் முளைக்கலன்னா அதுல இலைகள் முளைக்காது, இலைகள் முளைக்கலாம் அதுல பழங்கள் இருக்காது. உண்மைதானே? இங்க எல்லா பொருளுமே அது இருக்கும். வேர் இல்லைன்னா மரமே இருக்காது, தண்டு இல்லைன்னா எந்த கிளைகளும் இருக்காது, இலை இல்லைன்னா பழமே இருக்காது, பழம் இல்லைன்னா இந்த மரமே இருக்காது. உண்மை. இப்போ இத்தனை விதமான ஜேனர்ல அது பிரிஞ்சிருக்கு, ஆனா எல்லாம் ஒன்னா இருக்கு. அது எல்லாத்தையும் ஒன்னாவே காட்டுது. நான் நிப்பேன், எல்லா பூமிக்குள்ள ரொம்ப ஆழ்ந்து போவேன், வெளியே ஒரு பெரிய தண்டு இருக்கும், கிளைகள் இருக்கும், இலைகள் இருக்கும், பூ வரும், அதுக்கப்புறம் காய் வரும், மொத்தமா சேர்ந்து நான் தான். அதுக்கு பேர் மரம். உண்மையா? ஆனா நம்ம அப்படி யாரெல்லாம் பாக்குறோமான்னு கேட்டு பாருங்க. மேக்சிமம் பர்சன்ஸ் பார்க்கல. அந்த பழத்துக்கு ஒரு முக்கியத்துவம், அதுக்கப்புறம் அந்த இது எதுக்கோசம் முக்கியத்துவம், அந்த பழத்தினால இந்த மரத்துக்கு முக்கியத்துவம். உண்மைதானே? உண்மை. அதை தவிர்த்து வேற பெரிய முக்கியத்துவம். ஆனா நம்ம முக்கியமா பார்த்தோம்னா எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் மொத்தமா அதுவா பாக்குற மாதிரி இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அதுல இருக்கிற ஒரு பெரிய ஒரு அன்பு வெளிப்படும். எல்லாத்துக்கும் ஒரு அன்பு தேவைப்படுதுமா. எல்லாமே ஒரு என்ன ஒரு பாக்குற பார்வை மாத்தி பாருன்னு சொல்லு. அது எப்படி பார்க்கணும், எப்படிதான் பாருங்க. எல்லாமே பழமா நீ பாரு. அந்த பாத்த போய் தொட்டும் போது ஒரு சந்தோஷம் வரும். படிச்சுட்டேன் நான், ஏன்னா இந்த மாதிரி தினந்தோறும் படிச்சுக்கிறேன். போய் வெளியே மரம் இருக்குது, அந்த மரத்தை நான் இப்ப நான் அந்த மரம் தான் பேசிட்டு பேசிக்கிறேன். நீ நான் பேசுறேன். இந்த மரத்துல போய் இந்த இடத்துக்கு நான் வந்த நாள்ல இருந்து தினந்தோறும் ஏறி எப்பனா ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி அது ஏறுவேன். ஒரு வாட்டி எனக்கு 20 வேகம் 30 வேகம் எடுத்துருவேன். ஒரு நாள் போவேன், அந்த பாத்தை பறிப்பேன், ஒரு நாள் அந்த இலையை மெரிப்பேன், அந்த கலையை ஓடிப்பேன், எல்லாம் பொண்ணும் ஏறி இறங்கும். இன்னைக்கு இந்த பேசும்போது எனக்குள்ள அந்த சிந்தனை ஏற்படுது. பாத்தீங்கன்னா பேச சொல்லுது, நான் எவ்வளவு தன்மை தெரியுமா. ஏன்னா இது அவங்கள சொல்ல நம்மள சொல்லுது. இந்த வேற்றுமை நம்ம எல்லாருக்குள்ளே இருக்குது. இந்த வேற்றுமை ஒற்றுமை வரணும்னா ஒரு மரத்தை பாக்குற பக்குவத்தை நம்ம மாத்தீங்கன்னா நம்மளை பாக்குற பக்குவம் மாறிடும். நம்ம என்பது இங்க இருக்கிறது எல்லாரும் சேர்ந்த நம்ம தான். இப்ப எப்படி ஒரு மரத்துக்கு வேறு, தண்டு, அது இலைகள், அது கிளைகள், பூவு எவ்வளவு அவசியமோ அதே போல இங்க இருக்கிற அனைத்து வித பொருட்களும் நமக்கு அவசியம். அனைத்து வித சொல்களும் நம்மளோட மூலமான ஒரு தன்மை ரொம்ப அவசியமான விஷயம். அப்ப எதையுமே இப்ப எப்படின்னா ஒரு பழமே அதோட இலைய பார்த்து அது சரியில்லைன்னு சொல்றது சமம் நம்ம சொல்ற சொல்லும். ஒன்னு கீழையாவும், ஒன்னு குப்பையாவும், ஒன்னு அசுத்தமாவும் நம்ம பாக்குறது எப்படின்னா, ஒரு மரத்து மேல இருந்து பழம், அந்த மரத்துல இருந்து இந்த இலைய பார்த்து இந்த பழம் பேசுது, நீ குப்பையாகிற, நீ நாத்தம் அடிக்கிறன்னு அது பேசுது. அந்த இலைய பார்த்து அந்த இலை பார்க்கணும், ஏன்டா நான் இல்லைன்னா நீ முளைச்சிருக்க மாட்டேன், என்னடா இப்படி பேசிட்டேன். ஆனா அப்படிதான் பேசினோம். இப்படி பேசுறதுனால என்ன நடக்கும்னா அது இதுக்கு சம்மந்தம் அது நினைக்குது, இதுக்குள்ள ஒரு கோபம் வெளிப்படுது, நான் இல்லாம இருப்பேன். இது ஒரு வேரியேஷன் உருவாக்குது. இந்த வேரியேஷன் மீண்டும் மீண்டும் அந்த சுழற்சிக்குள்ள கொண்டு வருது. இது எப்ப ஒண்ணுப்படுதோ அன்னைக்கு அந்த மரம் முளைக்கிறதுக்கு வேலை இல்லை. ஏன்னா புரிஞ்சு போச்சு. ஒருமை வந்துட்டா எனக்கு மரத்துக்கு வேலை இல்லை. அந்த ஒருமை உங்க எல்லாருக்கும் வேலை வச்சுன்னா நம்மளுக்கு இங்க வேலை இல்லை. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இங்க வேலை கிடையாது. அது ஒருமை வரும்போது தான் நடக்கும். இப்ப நம்மளும் அப்படித்தான் பாக்குறோம். உண்மைதானே? நம்மள ஜாதி, இவரு ஜாதி, ஒரு பெரிய ஜாதி, தந்த ஜாதி, இவரு இவ்வளவு சொத்துக்கு, எனக்கு இவ்வளவு சொத்துக்கு, இவரு அழகாக அழகா இல்லை, இவரு கருப்பாக இவர் கருப்பா இல்லை, இவர் நல்லா பேசுவார் நல்லா பேசுறார். இந்த வேரியேஷன். ரெண்டாவது எல்லா பொருளுமே பொருளுக்குலாம் கீழே தான். ரெண்டாவது ஜீவராசினா அதுக்கும் கீழே தான். அறிவு வச்சுக்கிறோம் எல்லாத்துக்கும். பட்டியல் போட்டு ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, நம்மளுக்கு 6 அறிவா.
இப்போ இப்படி சொல்றது என்ன ஆயிடுச்சுன்னா இது சொன்னது ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா ஒண்ணு ஒரு பொருளை எப்படி சிந்திக்கணும், எப்படி அணுகணும், அவங்களுக்குள்ள தன்மை இந்த மாதிரி இருக்கும், நீங்க இப்படி போய் அணுகு நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஒரு பொருளுக்குள்ள ஒரு ஒரு தன்மை ஆகுனா இந்த மாதிரிலாம் இருக்கும், நீங்க அதை போய் அணுகிற விதத்தை மாத்தீங்க. அவங்க சொன்னதுக்கோசம் உன் நல்ல வளர்றதுக்கோசம் சொன்ன விஷயத்த நீங்க அப்படியே ஆப்போசிட்டா மாத்தீங்க. இப்ப இடது வளர்த்து கூட எதுக்கோசம் யூஸ் பண்ணா, நீ ஒரு கையில சாப்பிடுற, இன்னொரு கை இது, அதை வச்சு நீ மலம் கழிக்கலாம். அப்ப ரெண்டு கையும் ஒன்னா கம்பேர் பண்ணாம நீ இருக்கும்போது உடம்பு வந்து நோய் தொற்று வராம உனக்கு இருக்குன்னு அந்த காலகட்டத்துக்கு அவங்க இருக்குன்னா ரெண்டு பொருள் இருக்குது, ரெண்டு பொருளை பயன்படுத்தணும். ரெண்டு பொருளையும் நான் பயன்படுத்தணும். நான் உன்னை சாப்பிட்டு அதை வேரிஸ் இல்லை அவங்க கிட்ட, ஏன்னா அது ஆரம்பம். அப்ப ஏற்பட்ட அறிவுல இது இப்படி பண்ணா ஓகே அது கரெக்டா இந்த யூப்ளஸ்ல அது நடந்தது. ஏற்றத்தாழ்வு பார்க்கல, அது ஏற்றத்தாழ்வு பார்க்கல, ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிச்சு. ஆமா உனக்கு இருந்தா உனக்கு இப்படி அப்பதான் நான் என்னோட தன்மையை வாழ்த்து முடியும். ஒரு காலகட்டத்துக்கு மேல உள்ளுக்குள்ள அறிவும் சிந்தனை வரும்போது இதை அப்படியே அது வேரியேஷன் பண்ணுது. ஏற்றத்துல சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பழத்தை பார்த்து ஒரு பழம் இலையை பார்த்து கேக்குதா, நீ இலை நாத்தடிக்கிற ரொம்ப அழகா இல்லை மாதிரி ஆயிடுது. அப்படிதான் இருக்குது நம்ம பண்ற சொல்லு. இந்த ரெண்டு விஷயமும் கை, ரெண்டு கையும் ஒண்ணு சாப்பிட்டு ஒண்ணு கழுவுத்து யூஸ் ஆனது. இது நம்ம எண்ணத்தால வந்து நம்ம ஆமா இதான் நல்லது அப்படின்னு ஆரம்பிச்ச வச்சு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இது லெப்ட் ஹேண்டு குறைவு, ரைட் ஹேண்டு குட்டு அப்படின்னு சிந்தனை வந்துச்சு. தனியா முளைச்ச ஒரு விஷயம் இந்த பழம் தான். அது இந்த பழத்தை வந்து வெளிப்பட்டது பேர் அறிவு. இந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா இந்த மரத்தை பார்த்து அதுவே கேக்குது, நீ வந்து லெப்ட் ஹேண்டா, நீ வந்து காசுலாம் கொடுக்கூடாது, உங்களுக்கு தகுதி இல்லை, ரைட் ஹேண்டுக்கு தான் தகுதி இருக்கு. இப்ப சொன்னது புரியுதா கரெக்டா? ஒரு மரத்துல இருந்து ஒரு இலை உயர்ந்த பழமே பார்த்து கேள்வி பண்ற மாதிரியும் நீ கீழேன்னு சொல்ற மாதிரி இருக்குது நம்ம செய்யற செயல். நம்ம லெப்ட் ஹேண்டை வந்து கெட்டதாகவும் ரைட் ஹேண்டை வந்து பெஸ்டாவும் சொல்றோம். உண்மையா இல்லையா? எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு அறிவு சிந்தனை நம்ம கிட்ட வேற சரின்னு நம்ம எல்லாம் சொல்றோம். எதுக்கோசம் எது சொல்லப்படுறோம், எல்லாமே ஒரு நன்மையை நோக்கி போறதுக்கோசம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அது எல்லாமே நம்மளுக்கு ஆப்போசிட்டா நம்மளே புரிஞ்சுன்னு தெரிஞ்சுன்னு வரும். காரணம் நம்ம கிட்ட அன்பு இல்லை, பொறுமை குணம் இல்லை. அதனால நம்மளுக்கு அந்த புரிதல் சரியா பாருங்க. இப்ப நான் சொல்ற இந்த ஸ்பீச் கூட எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆண்டு பொறுமையா ஒரு வேலை கேளுங்க, எது எதெல்லாம் உங்களுக்கு சூட்டோ அதை எடுத்து பயன்படுத்த பாருங்க. இதை வந்து இப்படி பேசிட்டாரு இப்படி இருக்குது அப்படி இருக்குதா என்ன இதுல உள்ள போட போறாரு. இந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கோ. இந்த வார்த்தைக்குள்ள உனக்கு எதெல்லாம் யூஸ் ஆகும், எதெல்லாம் உன்னை பக்குவப்படுத்தும், எதெல்லாம் உன்னை சந்தோஷப்படுத்தும், அதை மட்டும் எடுத்து பயன்படுத்துங்க. ஏன்னா அப்படி எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா தான் நீங்க உங்க குரோத்தை வளர்த்துக்க முடியும். நீங்க இவரு பேச சரியா, இவர் இப்படி பண்ணாரா அப்படி பண்ணா என்ன நீ எது பண்ணாலும் உன்னை நீ புரிஞ்சுக்க முடியாது. இதுல இருந்து வந்த வார்த்தை வந்தாச்சு. இது எல்லாருக்குமான பொருள், யார் வேணா எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிடுறவங்க சாப்பிடலாம், பேக்ல போட்டு வச்சுக்கோங்க, பேக்ல போட்டு வச்சுக்கலாம். இதை வானத்துக்கு குப்பையில போட்டு போறோம், குப்பையில போட்டு போகலாம். அது அவங்க விருப்பத்தை பொறுத்து. அது எப்படி எப்படி யார் யார் வச்சுக்கணும் அப்படி எப்படியான அறிவும் புரிதலும் எல்லாருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது. நான் இதை ஏன் பேசுறேன்னா இதை எனக்குள்ள தோன்றிய ஒரு விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எதனால தோன்றுச்சுன்னா அன்பு அதீதமாயி ஒருமை வந்ததால எல்லாத்தையும் பத்தி நான் யோசிச்சு உள்ள இந்த யோசனை தானா வந்து அதுக்கு முன் நான் பேச்சும் பேசுறேன். இங்க நம்ம அப்படிதான் நம்ம நிறைய கம்பேரிசன் பண்ணி பார்த்து வேற்றுமையை நமக்கு நம்மளே உருவாக்கி, எப்படி ஒரு மரத்துக்குள்ள எல்லாமே சேர்ந்து ஒரு பழமா இருக்குது, எல்லாமே சேர்ந்து மரமா இருக்குது. ஆனா அது எப்படி பார்க்கும்ன்றத நான் ஏன் சொன்னேன், நம்ம பார்க்குற விதத்தை வச்சு நான் அதை பார்த்துதான் நான் சொன்னேன். இந்த கம்பேரிசன் எதுக்கு சொன்னா அது சரியா பார்க்கறதுனா உண்மையிலே சரியா பார்த்தா அந்த மரம் இருக்க வாய்ப்பு இல்லை, நம்ம சரியா பார்த்தா நம்ம இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப ரெண்டு பேருக்குள்ள வேரியேஷன் இருக்குது. ஏன்னா அந்த வேரியேஷன் அந்த பார்த்தா நம்ம சாப்பிடணும், நம்மளுக்கு வேரியேஷன் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்ப யார் இதை மாத்தணும்னா அந்த பழத்தை சாப்பிட்டு வளர்ந்தது நம்ம. அப்ப நம்ம அந்த வேரியேஷனை நீக்குனா அவங்களுக்கு வேரியேஷன் மாறிடும். நம்ம பாக்குற பாடம் அப்படியே பார்த்தோம்னா அந்த பழம் சிந்திக்கல என்ன சாப்பிட்டா இலைய பழம் ஒண்ணுன்றான் அப்படின்ற சிந்தனை அதுக்கு வரும். அப்ப அதுக்குள்ள ஒருமை விளங்கும். நீ அதை சாப்பிட்டு இந்த சிந்தனை சிந்திக்கும் போது உங்களுக்குள்ள ஒருமை விளங்கும். அப்ப அந்த ஒருமை விளங்குன்னா அனைவரும் ஒண்ணுன்றது அறியும். அந்த ஒண்ணுன்ற தன்மையை நீங்க முழுமையா புரிஞ்சீங்கன்னா பிறர் வழியா உன் வழியா என்ன விதே சாதனைன்றது 100% தெரியும். அப்ப பிறர் வழிய உன் வழியா என்ன வித சாதனைன்னு புரியும், அதுவே யோகம்னு புரியும், அதுவே தவன்னு புரியும், அதுவே தியானம்னு புரியும், அதுவே அனைத்துன்னு புரியும், அதுவே ஏக்கம், அதுவே சுழற்சி, அதுவே முடிவு. இதுதான் உண்மை. இந்த அளவுல நம்ம சிந்திச்சு பாருங்க. இப்ப என்னன்னா இந்த சிந்தனை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அவசியம். எதையுமே தாழ்வாகவும் கீழையாகவும் அருவருப்பாகவும் பார்க்காதீங்க. அது எந்த பிரயோஜனம் கிடையாது. அதை உயர்வா நான் பாக்குறேன்றதும் பண்ணக்கூடாது. அது முடிஞ்ச உடனே அதை விவரம் தள்ளி எது உங்கள்கிட்ட இருக்குதோ அதை பயன்படுத்தி அதுல இருக்கிற என்ன விஷயத்த கத்துக்கலாம்னு மட்டும் யோசிங்க. எதையும் கீழேயும் மேலேயும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உன்னை உயர்வா பார்க்கற மாதிரி எந்த பிரயோஜனம் கிடையாது, தாழ்வா பார்க்கல எந்த பிரயோஜனம் கிடையாது. உனக்கு பயனாகிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணி பயன்படுத்தணும். அதை ஓரம் தெளிவை அது அடுத்தவங்களுக்கு பயன்படும். அது அடுத்த மாற்றம் நோக்கி போயிடும். அதோட வாழ்க்கை அது வாழ்ந்துக்கும். நீ அதுக்குள்ள போவாத. உன் குணத்தை நீ வளர்த்துக்கிறது உன் அன்பை பெருக்கிறதுக்குமான செயல் இருக்குது. நியூவா என்ன வருதோ அதை எடுத்து பயன்படுத்து. அதுல என்ன அறிவுது என்ன பொருள் இருக்குது பாரு. முக்கியமா நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியணும்னா நம்ம அன்புக்குள்ள ஆழ்ந்து போகணும்.
ஒருமை குணத்தை வளர்த்துக்கணும், எல்லாத்தையுமே உயர்வா பார்க்கணும். எதையுமே இங்க ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க கூடாது. எந்த கம்பாரிசனும் நம்மளோட நமக்கு மட்டும்தான் இருக்கணும். நம்மளையும் பிறரை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறதுனால பெரிய மாற்றத்தை பெற மாட்டீங்க. அந்த கம்பாரிசன் எப்படி பண்ணணும்னு போட்டா கூட யார் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களோ நம்ம சிறப்பா இருக்கு, நம்மளோட உயர்வு அங்க காட்டி அவங்களோட ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம எதனா கொடுக்கணுன்றதுக்கோசம் தான். எப்படின்னா பிறரோட துன்பத்தையும் வலியை நீக்கிறதுக்கோசம் மட்டும் நம்ம கம்பாரிசன் இருக்கணும். அந்த கம்பாரிசன் என்ன பண்ணா உன்னோட வலிமையை உன்னோட பலத்தையும் அதிகமாக்கி நீ யாருன்ற பெரிய பொருளை கொடுத்து இந்த ஒருமை குணத்தை வளர்க்கறதுக்கோசமா இந்த கம்பாரிசன், வேற எதுக்கோசம் கிடையாது. கம்பேர் பண்றது தப்பான்னா இப்படி கம்பேர் பண்றது தப்பு. சரியான விதமா ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணா குட்டா இருக்கும். சரின்றது நம்ம கம்பேர் பண்ற விதத்தை பொறுத்து நம்மளுக்குள்ள ஏற்படுற அறிவும் சிந்தனையை பொறுத்து அது வேற்றுமையை தெரிய வைக்கும். அந்த வேற்றுமைன்றதே இல்லைன்னே அறிய வைக்கும். அது கொஞ்சம் நாள் ஆனா அவங்க எல்லாருக்குமே புரிய வரும். நானும் அந்த வேற்றுமை இருக்குதுன்னு நினைச்சுனே போய் செயலை செஞ்சு வேற்றுமை கண்டுபிடிச்சிருக்கிறேன். நான் பேசும்போது ஒரு பழக்கத்துக்கோசம் இங்க இருக்கிறதுனால அந்த வார்த்தையை சொல்லுவேன். ஆனா அது உண்மையிலே அது கிடையாதுன்றத நீங்க எல்லாரும் அந்த பயணத்துல வரும்போது உங்க எல்லாரும் 100% புரிஞ்சிக்க முடியும். எல்லை ஒரு மரத்தை பார்த்தா பழமா பாரு, அது பெரிய குட்டா இருக்கு. இல்ல எல்லாத்தையும் இலையா பாரு, சூப்பரா. இல்ல எல்லாத்தையும் வேறா பாரு. நீ பாக்குற பார்வை உன்னோட ஒருமை விலகிச்சுன்னா எல்லா பொருளும் நீ எப்படி பார்க்கறது அப்படியே கண்ணுக்கு தெரியும். அதை சந்தேகப்பட தேவை. அது தெரியுதுன்றது உணர்வாவே, ஆமா எல்லாமே நான் பார்க்கிறேன் ஒரே மாதிரி தெரியுது, ஒரே மாதிரின்றதுதான் உரிமை. இங்க எந்த பொருளையும் நீ அப்படி பார்த்தோம்னா எல்லாமே உயிரா தெரியும், எல்லாமே உடல்வா தெரியும், எல்லாமே உணர்வா தெரியும். எல்லாமே நீங்க எது மூலத்தை மூலமா பாக்குறதுன்றது எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறது தான் அந்த மூலத்தை பாக்குறது. அதுதான் அன்பை பாக்குறது, அதுதான் ஒருமையை வளர்த்துக்கிறது. அதுதான் இங்க முடிவா இருக்க போறது. அந்த முடிவை நோக்கி பயணத்துக்கு நம்ம எல்லாரும் போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த முடிவுன்றது எல்லாமே ஒன்னா பாக்குறது பேரு, எல்லாமே பாக்குறதுக்கு பேரு முடிவு. அது நடக்கணும்னா நமக்குள்ள அன்பும் அதீதமானும் பிறர் வழியை நம்ம வழியா சிந்திக்கிறதே சாதனையாகணும். அப்போ இந்த சோதனை நீங்கி நம்ம எல்லாரும் நித்தியமான தேர்வு நிலைக்கு கட்டாயம் போயிடும்.